வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. கொல்கத்தாவில் நடந்திருக்கக்கூடிய அந்த கொடூரம் நாடு முழுவதும் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 31 வயதுடைய ஒரு பிஜி டாக்டர் அவங்க பணியாற்றக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்லையே வைத்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற அந்த சம்பவம் பெரிய அளவுக்கு ஒரு கோபத்தையும் ஒரு போராட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. அதை மூடி மறைக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஹாஸ்பிட்டலுடைய முயற்சி, அதுக்கப்புறம் அந்த விக்டிமையே பிளேம் பண்ண அந்த பிரின்சிபல், அவர் மீதான அந்த கோபம் என்பது இன்னைக்கு இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் டாக்டர்ஸ் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். போராடுகின்ற அந்த மருத்துவர்களுடைய கோரிக்கை ஒரு 3 கோரிக்கை தான். ஒன்று, இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லோரையும் கைது செய்ய வேண்டும். இதில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அந்த விசாரணை துரிதமாக நடத்தி முடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்த டாக்டர்ஸுக்கு பாதுகாப்பு என்பதை உறுதி செய்ய வேண்டும். ஒரு ஒன்றிய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த டாக்டர்ஸ் மீதான இந்த வன்முறையை தடுத்து நிறுத்த வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், அந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை டாக்டர்ஸ் எவ்வளோ வல்னரபிளாக இருக்காங்க இந்த மாதிரி வயலன்ஸுக்கு, அவங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அப்படின்றது தான் மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அதுதான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலையும் என்ன விதமான ஒரு சூழல் என்பது இருக்கிறது, அவர்களுக்கு இங்கே பணியாற்றக்கூடிய இந்த மருத்துவர்களுக்கு என்ன விதமான ஒரு பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் நாம் பேச போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நம்ம இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ அல்லது கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனம். நாம் செய்யக்கூடிய பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த காட்சிகள்லாம் யாரும் மறந்திருக்க முடியாது. கொரோனா காலகட்டத்தில் தங்களுடைய உயிரை கூட துச்சமாக மதித்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸாக நின்று மக்களுடைய உயிரை காப்பாற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லோருக்கும் எல்லோரையும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் போய் கைத்தட்டுங்க அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பல பேர் இந்த டாக்டர்ஸை இப்படி தான் நம்ம உற்சாகப்படுத்துவோம் அப்படின்னு உற்சாகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸை இந்த கொரோனாலாம் முடிகிற சமயத்தில் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடங்களில் நிற்க வச்சு ஹெலிகாப்டர்லேருந்து பூ தூவக்கூடிய அந்த நடவடிக்கைகள்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் மருத்துவர்களுக்கும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் நாம் நன்றி கடன் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண விஷயங்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த மருத்துவர்கள், அப்புறம் இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய, குறிப்பாக அரசாங்க ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டாக்டர்ஸுடைய பிரச்சனைக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை கண்டுபிடிச்சோமா? இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம். பெரிய அளவுக்கு டிவியில் அது ஒரு விஷுவலாக பெரிய நிகழ்ச்சிகளாக அதை காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க இந்த அரசாங்கம் என்ன செய்தது அப்படின்னா ஒன்றும் பண்ணல. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தாங்களோ அதே பிரச்சனையை தான் இப்பொழுதும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த அட்மாஸ்பியர், அவங்க பணி செய்யக்கூடிய அந்த சூழல் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் நடக்கவில்லை. அதுதான் கொல்கத்தாவில் நடந்த அந்த கொடூரமான சம்பவங்களுக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய துயரமான விஷயம். நீங்கள் பூவை தூவுனீங்க, கைத்தட்டினீங்க, எல்லாமே பண்ணீங்க, எங்களுக்கு நன்றி. ஆனால் எங்கள் பிரச்சனையை இந்த அரசாங்கம் சரி செய்யலை.
எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை இந்த அரசாங்கம் உருவாக்க தவறிவிட்டது அப்படின்னு தான் இன்னைக்கு டாக்டர்ஸ் போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுதான் ஒவ்வொரு போராட்டத்திலையும் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வெறும் மருத்துவர்கள் மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் பணியாற்றக்கூடிய குறிப்பாக பெண் டாக்டர்ஸ், செவிலியர்கள், அதுக்கப்புறமா அந்த மற்ற ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஒரு விதமான பயம், ஒரு விதமான அச்சம் பற்றி கொண்டுள்ளது இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம். ஏனென்றால் போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லை அப்படின்றது ஒரு அடிப்படை கோரிக்கையாக இருக்கிறது. கொல்கத்தாவில் நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த மாநில காவல்துறை, மம்தா பானர்ஜியுடைய கவர்மெண்ட் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் என்பது அந்த மாநிலத்தில் இருந்திருக்கிறது அப்படின்றத அது எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இருக்குது. குறிப்பாக அரசாங்க ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் நீடிக்கிறது அப்படின்றது தான் இந்த டாக்டர்ஸுடைய ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. அவங்க வெளியே நியாயம் கேட்டு நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு போராடுறாங்க. பட் அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் என்பது இருக்கிறது. இந்த மாதிரியான சம்பவம் எங்கே வேணால் நடக்கலாம் அப்படின்ற அந்த அச்சம் அதுதான் அவங்கள போராட தூண்டி இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான சூழலில் அரசாங்கம் எப்படி இவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுகிறது. அதை செய்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ்கிட்ட பேசும்போது அவங்க கண்ணீர் விட்டு கதறிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒர்க் அட்மாஸ்பியர் அப்படின்றது இருக்குது. ஒரு பிஜி டாக்டர்ஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜி டாக்டர்ஸ் இல்லை, அவங்க வேலை பார்க்கல அப்படின்னா ஒட்டுமொத்த இந்த கவர்மெண்ட் மிஷினரி இருக்குது இல்லையா, இந்த ஹெல்த் கேர் மிஷினரி இருக்கு இல்லையா, அது அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். இன்றைக்கி அதை தூக்கி நிறுத்துவது இந்த பிஜி டாக்டர்ஸ் தான். தமிழ்நாடு முழுவதும் அவங்க 36 மணி நேரம், 40 மணி நேரம், 80 மணி நேரம்லாம் ஒரு வாரத்துக்கு 80 மணி நேரம்லாம் அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்றது தான் இருக்கிறதுலையே ஒரு துயரமான செய்தி. எப்படி அவங்களால வேலை பார்க்க முடியும்? நீங்கள் ரெஸ்ட் எப்போ எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டில் ஒரு 24 ஹவர்ஸ் ஷிஃப்ட் இருக்குது அப்படின்னா, அந்த 24 ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் என்பது 3 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு நாள் வேலை பார்க்கணும் அவங்களுடைய எலெக்டிவ் சப்ஜெக்ட்டுக்காக அப்படின்ற அந்த ஒரு ப்ரெஷரும் அவங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த கொல்கத்தா சம்பவம் தொடர்பாக சென்னையில் நடந்த மருத்துவர்களுடைய ஒரு போராட்டம், சென்னை ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் நடந்த அந்த போராட்டத்தை கவர் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன். டாக்டர்ஸ்ட்டு பேசி என்ன நடக்குது, அவங்களுடைய ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கும்போது, அந்த போராட்டத்தில் பல பதாகைகளை அவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதில் ஜஸ்டிஸ் ஃபார் கொல்கட்டா சம்பவம், இந்த மாதிரி நீதி நியாயம் கேட்டு அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதில் என் கண்ணில் பட்ட சில பதாகைகள் செக்யூர் ரெஸ்டிங் ரூம்ஸ் ஃபார் ஆன் கால் டாக்டர்ஸ், டெடிகேட்டட் டாய்லெட்ஸ் அண்ட் சேஞ்சிங் ரூம்ஸ் ஃபார் ஃபீமேல் டாக்டர்ஸ். அதாவது எந்த அளவுக்கு இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் அடிப்படையான கோரிக்கைகளாக இருக்கிறது. நாங்கள் 36 மணி நேரம் வேலை பார்க்க தயாராக இருக்கிறோம், நாங்கள் 40 மணி நேரம் கூட வேலை பார்க்குறோம், ஆனால் எங்களுக்கு ஒரு செக்யூர் ரெஸ்டிங் ரூம் கொடுங்க, எங்களுக்கு டெடிகேட்டட் டாய்லெட்ஸ் கொடுங்க, மருத்துவர்கள் பயன்படுத்துவதற்கான கழிவறை சேஞ்சிங் ரூம்ஸ் கொடுங்க, உடை மாற்றுவதற்காக எங்களுக்கு ப்ராப்பரான சேஞ்சிங் ரூம்ஸ் கொடுங்க, ஃபீமேல் டாக்டர்ஸுக்கு கொடுங்க அப்படின்ற அந்த கோரிக்கை. ஸோ இதுக்கப்புறம் நான் அந்த டாக்டர்ஸ்கிட்ட போய் பேசும்போது, சரி உங்களுக்கு ரெஸ்டிங் ரூம் கேட்குறீங்களே, எவ்வளவு ரெஸ்டிங் ரூம்ஸ் ஃபீமேல் டாக்டர்ஸுக்கு இருக்குது அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய கணக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது RGGH ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன், தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு டாக்டர்ஸுக்கு சேஞ்சிங் ரூம் இருக்கா, ரெஸ்டிங் ரூம் இருக்கா அப்படின்னு கேட்டால், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. Rooms to take rest? Yeah, we have only one room for the 90 PGs to accommodate. when we are with our colleagues அந்த மாதிரி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. when we are going for rest அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு அந்த சேஃப்டிங்கிறது क्वेश्चन மார்க் தான். அவங்க security guards in the corridors corridorலலாம் it will be very deserted at 3 am. so we take turns in taking rest 12 to 3 அந்த மாதிரிலாம் we like கிடைக்கிற டைம்ல when there is no case load கம்மியா இருக்கும்போது we just take rest in turns. so at that time when whoever is going at 3 am அந்த மாதிரி போதுனா we just feel it's a very deserted place. ரொம்ப யாருமே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பயமா தான் இருக்கும். And
ரூம்ஸ் டு டேக் ரெஸ்ட் அதெல்லாம் வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் யூஸ்வலாகவே ஷேர் பண்ணிக்கிறது, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபீமேல்ஸ் அப்படின்னாவே ஸ்டாஃபோட அந்த மாதிரி தான் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெசிடென்ட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குன்னு சொல்லி இண்டிவிஜுவல் ரூம்ஸோ எதுவோ இருக்காது. ஸோ இன்னுமே ரூம்ஸ் அதிகப்படுத்தணும். பை த சேம் டைம் செக்யூரிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு 2 o'clock இவங்க சொன்ன மாதிரி 2 o'clock 3 o'clock காலோவர்ஸ் வரும்போது இங்கிருந்து நாங்கள் வேறு ஒவ்வொரு டவர் இல்லை மாறி மாறி தான் போவோம். ஸோ அங்கே வந்து வி கான்ட் பி. Do you have enough rooms, toilets, changing rooms in the hospital that you work? கண்டிப்பாக இல்லை. ஈவன் டியூரிங் மார்னிங் ஹவர்ஸ் காலையில் போகும்போது கூட வி யூஸ் அ ஸ்டாஃப் ரூம்ஸ் டாய்லெட் அண்ட் ஆஃபன் when we are on the way to the duty we are so stuck up, we need to go back to the hostel, use the restroom and come back. Hostel is quite far away from the hospital also, so even if we are provided with certain toilets, it's not been cleaned properly and the duty இது இப்படி தான் இங்கேயும் அப்படி தான் இருக்கு. yes definitely. And we have not, and we don't have any proper delegated duty rooms for the female staffs also. Let go of the male staffs. So whenever we are on a 36-hour or 48-hour duty, sometimes we want to rest, we rest on the desks or we find any patient's bed which is free and we sleep on that. அப்போ எவ்வளவு அடிப்படையான விஷயங்களை கூட இந்த அரசாங்கம் செய்ய தவறி இருக்கிறது. நான் இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம்னு சொல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணுறது அரசாங்கம் தான். அதனால் அது அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க அப்படி பண்ணல, திமுக ஆட்சி காலத்தில் இப்படி பண்ணல அப்படின்றதெல்லாம் இல்லை. இது காலங்காலமாக இப்படி தான் இருக்குது அப்படின்றது தான் வந்து அந்த டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இதை வந்து சரி செய்ய முடியுமா அப்படின்னா அரசாங்கம் மனது வைத்தால் அதை சரி செய்ய முடியும். ஆனால் அதை அவர்கள் செய்கிறார்களா அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அதை அவர்கள் செய்யவில்லை அப்படின்றது தான் இந்த போராட்டத்தில் நாம் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ 36 மணி நேரம் ஒரு டாக்டர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏரியா இருக்கணும், ஒரு செக்யூர் ஏரியா இருக்கணும் அப்படின்றது மேண்டேட்ரி, அடிப்படை. ஆனால் அதை கூட இந்த அரசாங்கம் செய்து தரவில்லை, அதை கூட அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் யோசிக்கலை அப்படின்னும் போது எந்த இடத்துல அந்த ப்ரையாரிட்டி அப்படின்றது இருக்கிறது அப்படின்றது தான் அந்த கேள்வி. உங்களுடைய எல்லா ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லையும் இந்த டாக்டர்ஸுடைய வெல்பீயிங் அப்படின்றது, இந்த டாக்டர்ஸ் வந்து சரியான வசதிகளை அவர்களுக்கு செய்து தர வேண்டும் அப்படின்ற அந்த மனநிலை ஏன் வந்து அரசாங்கத்துக்கிட்டேயோ அல்லது அந்த ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ்கிட்டையோ இல்லை அப்படின்ற அந்த கேள்வி தான் வந்து நமக்கு எழுப்ப தோணுது. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முதன்மையான ஒரு மருத்துவமனையிலேயே இந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் என்ன மாதிரியான ஒரு நிலை இருக்கும் அப்படின்றது நம்மளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. ஏன்னா அங்கேயும் வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்றது தான் வந்து டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. பேசும்போதும் நிறைய டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்ட் ப்ரோக்ராம் டிஆர்பி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்துட்டாங்க. மேண்டேட்ரியாக வந்து டாக்டர்ஸ் போய் டிஸ்ட்ரிக்ஸில் மாவட்டங்களில் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமும் இருக்குது. ஸோ அதனாலேயும் வந்து நமக்கு வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, நாம தான் அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை என்பது இருக்கிறது அப்படின்னு டாக்டர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். ஆனால் அதை தீர்ப்பதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் நிகழவில்லை அப்படின்றது தான் வந்து நம்ம டாக்டர்ஸ்கிட்ட பேசும்போது நமக்கு தெரியுது. இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிஜி டாக்டர்ஸு, இந்த எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அகாடமிக் ப்ரெஷர், அதுவும் வந்து ஒரு விதமான அழுத்தத்தை அவங்க தொடர்ந்து ஏற்படுத்துகிறது. என்டிடிவியில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கலில் கடந்த 5 ஆண்டுகளில் 122 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி டாக்டர்ஸ் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் ப்ரெஷர், பர்ன் அவுட், மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ், ஹாஸ்டைல் ஒர்க் என்வாயன்மெண்ட் அண்ட் பியூனிட்டிவ் பாண்ட்ஸ். இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு பாண்ட் இருக்கும், அரசாங்க டாக்டர்ஸுக்கு ஒரு பாண்ட் இருக்கும். இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு அவர்களை பாதித்து இருக்கிறது. அதனால் பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது அப்படின்றத அந்த ஆர்டிக்கல் கோட் பண்ணுது. இப்போ சிஎம்சி வெள்ளூர் இருக்குது, ஒரு டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சிஎம்சி வெள்ளூரில் அந்த டாக்டர்ஸ்க்காக ஒரு லவுஞ்ச் இருக்குது, அது ஒரு பாதுகாப்பான ஒரு ஏரியாவாக அவங்க அமைச்சிருக்காங்க. அங்கே நீங்கள் பயோமெட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அதுக்கப்புறம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு இன்டர்காம் ஃபெசிலிட்டி இருக்குது, ஏதாச்சும் அர்ஜென்ட்னா அங்கே கூப்பிட்டு
உங்களை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீங்கள் அங்கேருந்து வார்டுக்கு போயிடலாம். இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமை வந்து அங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு காமன் லவுஞ்ச் ஃபார் டாக்டர்ஸ், ஒரு காமன் லவுஞ்ச் இருக்குது, அங்கே போய் எல்லா டாக்டர்ஸும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் அப்படின்றது அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு சிஸ்டம் அரசாங்கத்திலையும் கொண்டு வர முடியும்னா நிச்சயமாக கொண்டு வர முடியும். பாதுகாப்போடு கொண்டு வர முடியுமானா, பாதுகாப்பு சாதனங்களோடு பொருத்தி கொஞ்சம் நல்ல சிஸ்டமேட்டிக்காக அதை கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியும். ஆனால் அதை அரசாங்கம் ஏன் செய்ய மறுக்கிறது அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதுதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் சமயத்தில் டாக்டர்ஸ் வெளியே வந்து தங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அரசாங்கத்துக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அரசாங்கத்துக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அந்த ஹாஸ்பிட்டலை மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த டாக்டர்ஸுக்கு, அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள் என்ன, அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்றது தெரியும். அப்போ ஏன் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வந்து இருக்கக்கூடிய சிக்கல். அப்போ ஒரு இடத்துல நம்ம இதை பண்ணோன்னா இன்னொரு இடத்துலையும் இதை டிமாண்ட் பண்ணுவாங்க, அதற்கு நிதி தேவைப்படுகிறது, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுனால அதை அட்ரஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுறது தான் நல்லது. டாக்டர்ஸ் போராட்டம் அறிவிப்பாங்க, போராட்டம் அறிவிக்கும் போது பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்வாங்க. அவங்க ஒரு 10 அம்ச கோரிக்கை கொடுப்பாங்க, இவங்க ஒரு 15 அம்ச கோரிக்கை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை தூண்டின அந்த டாக்டர்ஸை வந்து வேறு ஏதாச்சும் டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போய் அவங்கள டிரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க, பழி வாங்குவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால யாருமே இதை வாய் திறந்து பேசுவதில்லை. அரசாங்கத்துக்கு தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே அவங்களும் இருந்துப்பாங்க, பிரச்சனை இல்லாத மாதிரி டாக்டர்ஸும் வந்து அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இது இப்படி தான் வந்து இந்த மெஷினரி அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே தான் வெளியே வந்து டாக்டர்ஸ் பேசுகிறாங்க, வெளியே வந்து டாக்டர்ஸ் அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுடைய சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது இந்த அரசாங்கத்துடைய கடமை. அதை இந்த அரசாங்கம் செய்யுமா அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீ. அவர் ஃபிட்னஸ் சம்மந்தமாக கிரியேட் பண்ணக்கூடிய அந்த அவேர்னஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவருடைய துறை ஃபிட்டாக இருக்கிறதா அப்படின்றத அவர் கவனிக்கிறாரா? அவர் நிர்வகிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மென்டலி ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்காங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதை அவர் சரி செய்வாரா அப்படின்றது தான் வந்து நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.